பண்டையன் ஸ்டோர்ஸ் 2 இப்போது புதிய எபிசோடில் என்ன நடக்கும் போகிறது அப்படின்றத பார்க்கலாம். முதலில்மா இன்னும் இந்த சீரியல் முடிவுக்கு வர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பாட மறக்காதீங்க. ஸோ இந்த எபிசோடில் பாண்டியன் தனது இந்த வீடு, கடை, விவசாய நிலம் மற்றும் வங்கியில் இருக்கும் அந்த மொத்த செமிப்பையும் 7 சமமான பங்குகளாக பிரித்து மாப்பிள்ளை பாலனிக்கும் ஒரு பங்கு கொடுக்க முடிவு சொல்கிறார். இந்த எதிர்பாராத முடிவு குடும்பத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். தங்கள் தந்தையின் இந்த எதிர்பாராத முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் புதிய மேல் குழந்தைகள் சம்மதிக்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் இந்த கட்டாய சம்மதம் உண்மையில் வரவிருக்கும் பெரிய புயலுக்கு முன்னூத்தமாக அமையும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்ப உறவுகளை சுமக பாதிக்கும். இந்த சுகமான தருணங்களை விரும்பின லைக் செய்ய மறக்காதீங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் அமைதியான கோபமும் திரையில் பார்க்கும் பார்வையாளர்களின் மனதையும் சுகத்தில் ஆழ்த்தும். முன்பு கடையிட் பக்கம் கூட வராத செந்தில் திடீரென்று ஒவ்வொரு வேலைக்கும் ஓடி வந்து எப்போதும் கடையிலேயே நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறார். இது மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். செந்திலின் கடையில் இருக்கிறனையோ செயல்கள் தீவிர முயற்சி என்று நிர்ணயிக்கும். பெரியவர்களின் தொடர்ச்சியான கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு இடையிலான உறவை முறிவுக்கு கொண்டு செல்லும். வீட்டில் போர் அடிப்பதால் தான் கடைக்கு வருவதாக செந்தில் கூறினாலும் அவனது சந்தேகத்திற்கரிய நடவடிக்கைகளுக்கு பின்னால் இருக்கும் மற்றும் இரகசிய திட்டங்கள் வெகு விரைவில் வெளிப்படும். குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் பாரம்பரியம் சிதறிப்போகும். இந்த பரபரப்பான புதிய எபிசோடு அனைத்து உண்மைகளையும் பார்வையாளர்கள் முன் கொண்டு வரும்.